இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரளான மக்கள் மத்தியிலே பேறு பெற்றவர்கள் யார் என்று குறிப்பிடும் பொழுது 4 வகையான மக்களை சொல்லுகின்றார். ஒன்றாவது ஏழைகள், இரண்டாவது பட்டினியா இருப்போர், மூன்றாவது அழுது கொண்டிருப்போர், நான்காவது இகழ்ச்சிக்கு உள்ளாகின்ற மக்கள். இந்த 4 மக்களும் பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். பேறு பெற்றோர் யார் என்று நாம் திருப்பாடல் 1 வாசிக்கின்ற பொழுது, நற்பேறு பெற்றோர் யார்? அவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், மூன்றாவது இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். இந்த இரண்டையும் நாம் உற்று சற்று பார்க்கின்ற பொழுது, யாரெல்லாம் உண்மையாகவே ஏழைகளாக இருப்பார்கள் என்று பார்த்தால், யாரெல்லாம் நீதி, நேர்மை, உண்மை, உழைப்பு என்றும் இதை மட்டுமே நம்பி இருப்பவர்கள், இவர்கள் வாழ்விலே பல சமயங்களில் பொதுவாக எல்லா காலங்களிலுமே அப்படிப்பட்டவர்கள் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் பொல்லாரின் சொல்லுக்கு தங்களை உட்படுத்த மாட்டார்கள். அவர்கள் பாவியின் வழியில் ஒருபோதும் நிற்க மாட்டார்கள். அவர்கள் இகழ்கின்ற குழுவின் மத்தியில் அமரவே மாட்டார்கள். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்ற பட்டினியில் இருப்போர் யார் என்று பார்த்தால், இந்த மக்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே பல வேளைகளில் ஆண்டவர் மீது நம்பிக்கை மட்டுமே வைத்து தங்கள் வாழ்வை நேரிய வழியில் கொண்டவர்களாக வாழ்பவர்கள் அவ்வாறு இருப்பார்கள். மூன்றாவதாக பார்க்கின்ற நாம், யாரெல்லாம் உண்மையாகவே அழுது வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள், யாரெல்லாம் நேர்மையாக வாழணும் அல்லது கொஞ்சமாவது மனசாட்சியோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் துன்பம், வேதனை, அழுகை. எதை பற்றியுமே கவலை கிடையாது, எதை பற்றியுமே சிந்தனை கிடையாது. யார் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன, எவன் எப்படி போனால் எனக்கு என்ன, என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எனக்கு இருந்தால் போதும், மற்றவனை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அடுத்தவன் கஷ்டப்படுறான், துன்பப்படுறான், வேதனைப்படுறான், அவனை பற்றி ஒருபோதும் சிந்தனையே கிடையாது. அப்படி இருப்பவர்கள் எப்பொழுதுமே அழுகைக்கு உள்ளாகாதவர்களாக தான் இருப்பார்கள். ஏனென்றால் பல வேளைகளிலே நமக்கு அழுகையும் துன்பமும் நம்முடன் இருக்கின்ற நமக்கு நெருங்கிய உறவுகளிடமிருந்து தான் கிடைக்கின்றது. நம்முடைய வேதனையும் துன்பமும் நம்முடன் இருப்பவர்களிடமிருந்து தான் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லக்கூடியது, இப்படியெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் துன்பங்களையும் பட்டினியையும் ஏழ்மைத்தனத்தையும் அனுபவித்தால் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பேறு பெற்றவர்களாக மாறுவீர்கள். அடுத்ததாக ஆண்டவர் செல்வர்களே ஐயோ கேடு என்று சொல்லுகின்றார். அப்போ என்ன, பணக்காரங்க எல்லாருமே சபிக்கப்பட்டவர்களா? யாருமே பணம் வச்சிருக்கக்கூடாதா? பணக்காரனை பார்த்தாவே இவெல்லாம் சபிக்கப்பட்டவன் சொல்லிட முடியுமா? அல்லது பணமே நமக்கு தேவையில்லையா, நாம் பணக்காரர்கள் ஆகக்கூடாதா என்றால் அது கிடையாது. யார் பணக்காரர் என்ற வரைமுறையை பார்க்கின்ற பொழுது, ஒரு சைக்கிள் வச்சிருக்கிறவனுக்கு நடந்து போகிறவனுக்கு பணக்காரன், பைக்கு வச்சிருக்கிறவன் சைக்கிளில் போகிறவனுக்கு பணக்காரன், கார் வச்சிருக்கிறவன் பைக்கு வச்சிருக்கிறவனுக்கு பணக்காரன். அதுலேயும் நல்ல பெரிய காஸ்ட்லியான 2-3 சொகுசு காரு பங்களா வச்சிருக்கிறவனுக்கு, அந்த பைக்கு வச்சிருக்கிறவனுக்கு பணக்காரனாக இருக்கின்றார். இப்படியாக ஒருவர் படிநிலையில் இன்னொருவர் பணக்காரராகத்தான் இருப்பான். அப்போ பணக்காரர்கள் எல்லாருக்குமே ஆண்டவர் இந்த சாபத்தை கொடுக்கிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக அது கிடையாது. அவர் ஏன் இவ்வாறு சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் மற்றவர் படுகின்ற துன்பத்தை பாரா முகத்தோடு இருப்பதனால்தான் அவங்களை பார்த்து அப்படி சொல்கிறார்.
ஆண்டவர்களை பார்த்து அப்படி தான் சொல்கிறார், என்னிடம் இருப்பது அடுத்தவனிடம் இல்லாத பொழுது அதை கண்டும் காணாமலும் நான் என்னிடம் வைத்து கொண்டே இல்லை என்று சொல்லுகின்றேனா, அப்பொழுது நீ பணக்காரனாக இருக்கின்றார், அப்பொழுது நீ ஆண்டவருக்கு எதிர்மாறாக நிற்கின்றார். நம் வாழ்க்கையில் பெறுகின்றதிலே ஆண்டவருக்காக சிலவற்றை கொடுக்க வேண்டும். எவ்வளோ கொடுக்கலாம்? ஏதாவது வரைமுறை இருக்குதா? என்கிட்ட இவ்வளோ நான் வச்சுருக்கிறேன், இதை எவ்வளோ கொடுக்கலாம்? திருவுலகத்திலே சில பேர் சில வகைய விதமாக கொடுத்தார்கள். ஏழை கைம்பெண் என்ன பண்ணாங்க? தன்னிடம் இருப்பதை எல்லாமே காணிக்கையாக ஆண்டவரும் கொடுத்தார். சரி, நம்ம அப்படி போவோமா? நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட கொடுக்கணுமா? அல்லது எவ்வளோ தான் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு நாம் எதை செய்ய வேண்டும்? அல்லது நம்முடன் இருக்கின்ற சகோதர சகோதரிக்கு நாம் எவ்வளவு உதவ வேண்டும்? எதுக்காவது வரைமுறை இருக்கிறதா? இவ்வளோ தான் செய்யலான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளோ கொடுக்கணும்? பொதுவாகவே எவ்வளோ கொடுக்கணுன்னே தெரியலன்னா நம்ம எங்கே கொடுக்க போகிறோம்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ கொடுக்கலாம் மற்றவர்களுக்கு? எவ்வளோது? 10 பங்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? 10 ரூபா உங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னா 1 ரூபா கொடுக்கணும். பரவாயில்ல, 1 ரூபா கொடுத்துடலாம். 100 ரூபா வந்தால் எவ்வளோ கொடுக்கணும்? 10 ரூபா கொடுக்கணும். பரவாயில்ல, அதையும் கொடுத்துடலாம். 1000 ரூபா வந்தால் எவ்வளோ கொடுக்கணும்? 100 ரூபா கொடுக்கணும். அதை கூட பரவாயில்ல, கொடுத்துடலாம். 10,000 ரூபா வந்தால் எவ்வளோ கொடுக்கணும்? 1000 ரூபா கொடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. 1 லட்ச ரூபா வந்தால் எவ்வளோ கொடுக்கணும்? 10,000 ரூபா கொடுக்கணும். 10 லட்சம் வந்தால் 1 லட்ச ரூபா கொடுக்கணும். என் சொத்து மதிப்பு ஒரு 100 லட்சமாக இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும்? நான் 10 லட்ச ரூபா கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான் நம்ம கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இவ்வளோ கொடுக்கணுமா? ஐயோ, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எப்படி கொடுக்கறது? என்ன பண்ண? இப்படி நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் பணக்காரர். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், அது என்னை பார்த்தும் சொல்லுகின்றார். அவ்வளோ வைத்திருந்தால் என்னை பார்த்து சொல்லுவார், நீ பணக்காரன். அப்போ அடுத்த வார்த்தையும் ஆண்டவர் சொல்லுவார், ஐயோ உனக்கு கேடு, நீர் செல்வந்தன், ஐயோ உனக்கு கேடு அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் இந்த காலத்திலே நாம் பெற்றிருக்கின்ற எல்லாவற்றிற்குமே நாம் கணக்கு கொடுக்கவர்களாக இருக்க வேண்டும். நாம் பெறுகின்ற எல்லா செல்வத்தையுமே விண்ணரசின் செல்வமாக மாற்ற வேண்டும். நாம் பெறுகின்ற அனைத்து நன்மைகளையுமே விண்ணரசிலே நாம் போய் தங்குவதற்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருப்பது எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது விண்ணகத்துக்கு. இந்த உலகத்தில் இருக்கின்ற படிப்பு, பட்டம், பதவி, செல்வம், பிள்ளைகள், வீடு, சொத்து, காரு, பங்களா எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. எதை எடுத்துகிட்டு போக முடியும்? நான் செய்த நன்மைத்தனத்தை மட்டும்தான் நான் விண்ணகத்துக்கு எடுத்து செல்ல முடியும். நான் செய்த உதவிகளை மட்டும்தான் நான் விண்ணகத்துக்கு செய்ய முடியும். நான் மன்னித்த மன்னிப்பை மட்டும்தான் நான் விண்ணகத்துக்கு எடுத்து சொல்ல முடியும். நான் கொடுத்த ஆறுதலான வார்த்தை, தேற்றுதலான வார்த்தை தான் என்னை விண்ணகத்துக்கு இட்டு சொல்லு. இதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறார். ஏழைங்களை கவலைப்படாத, ஆறுதலான வார்த்தை எவ்வளோ பெரிய விஷயம் ஆண்டவர் சொல்கிறார். பட்டினியோடு இருப்பவங்களே கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அழுது புலம்புகிறீர்களா, வேதனையில் இருக்கீங்களா, கஷ்டத்தில் இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். எவ்வளோ பெரிய ஆறுதலான வார்த்தை. நீங்கள் எல்லாம் பேறு பெற்றவர்கள், நீங்களாம் விண்ணரசி நுழைய எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சிரித்து மகிழுங்கள், ஏன்னா நான் விண்ணகத்துக்கு போக போகிறேன், விண்ணகத்தில் எனக்கு இடம் இருக்குது. அங்கே ஆண்டவரோடு நான் முகமுகமாக பார்த்தவரை தரிசித்து அவரோடு நான் என்றும் காலங்காலமாக வாழப்போகின்ற வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எனவே மகிழ்வோம், மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடியது. எனவே நமது வாழ்க்கையில் நம் விண்ணகத்தினுடைய செல்வர்களாக நாம் மாற வேண்டும். மண்ணகத்தின் செல்வர்கள் கிடையாது. நாம் எல்லாரும் விண்ணகத்தின் செல்வர்களாக மாற வேண்டும் என்றால் நாம் உடன் இருப்பவர்களின் தேவையை அறிந்து கொள்வோம். அது குடும்பமாக இருக்கட்டும், பணி செய்கின்ற இடமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய திருத்தலமாக இருக்கட்டும், நம்முடைய திரு அவையாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே குடும்பத்தில் பாராமுகமாக இருப்பது. பிள்ளைகள் தேவையை கண்டுகிறது இல்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டுகிறது கிடையாது, கணவன் மனைவி கண்டுகிறது, என்ன தேவை அவங்களுக்கு இருக்குன்னே பார்க்கறது கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்குது. மனைவியும் கணவனுக்கு என்ன தேவைங்கிறதே பார்க்கறது கிடையாது, இவங்க இஷ்டத்துக்கு இவங்க போகிறது.
அதுவு கூட நீங்கள் செல்வந்தராக இருந்து மற்ற கொடுக்காமல் இருப்பது தான். குடும்பத்தில் ஆரம்பிப்போம், நான் பிறர் தேவை என்ன என்பதை அறிவோம். அப்போ தான் அடுத்ததாக நம் அண்டை வீட்டாரை பார்க்க முடியும், அடுத்தது தான் நம் ஊரில் இருப்பவர்களை பார்க்க முடியும், அடுத்தது தான் நாம் இந்த சமூகத்திலே பார்க்க முடியும். இப்படி பார்க்கின்ற பொழுது தான் நாம் விண்ணரசின் மக்களாக மாற முடியும். எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்விலே ஆண்டவர் சொல்லுகின்றது போல நாம் பேறு பெற்றவர்களாக இருக்க 3 காரியங்களை செய்வோம். பொல்லாரின் சொல்படி நடக்காமல் இருப்போம், தீய வழியில் பாவிகளின் வழியில் நடக்காமல் இருப்போம், இகழ்வாரின் குழுவில் நாம் அமராமல் இருப்போம். அப்பொழுது நிச்சயமாக நாமும் பேறு பெற்றவர்களாக மாறுவோம். பேறு பெற்றவர்களாக மாறி விண்ணரசில் நம்முடைய கைமாறை மிகுதியாக்கிக் கொள்வோம்.